viewers, welcome to Mittu Aarin Arts and Craft. நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷினோட டெமோ. இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த மிஷினை நீங்கள் வந்து தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷின் புதுசாக வாங்கும் போதே நாம் அதுக்கான இந்த கவரை வாங்குறது ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட. மிஷின் வந்து வெயிலில் வச்சு யூஸ் பண்ணும் போதோ இல்லை வறண்டாவில் தண்ணி படுற மாதிரி இடத்துல வச்சு யூஸ் பண்ணும் போதோ மிஷின் வந்து எதுவும் ஆகாமல் இந்த கவர் ரொம்ப சேஃப்டியாக மிஷினை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு வாங்குறதும் ரொம்ப நல்லது. மிஷினை வந்து கம்ஃபர்ட்டாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் கூட வந்து நமக்கு 2 பைப் கொடுப்பாங்க. அந்த பைப்பு வந்து ஒன்று ட்ரெயின் போகிறதுக்கான பைப்பு, ஒன்று வந்து டேப்லேருந்து வாட்டர் எடுக்கிறதுக்கான பைப்பு. இந்த பைப்பு எப்படி செட் பண்ணணுன்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு வந்து தண்ணி எடுக்கிறதுக்கான பைப்பு. இதை வந்து ஒரு முனையை வந்து நாம் டேப்லையும் ஒரு முனையை வந்து மிஷின்லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு முனையில் வந்து ஒரு மாதிரி ஓல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது திருகிற மாதிரி இருக்கும். இந்த முனையை தான் நாம் வந்து மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்த முனையை பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இந்த முனை இருக்கும். இதை வந்து நாம் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பின்னாடி வந்து மிஷினோட வாட்டர் பைப்பு ஃபிக்ஸ் பண்ணுற இடம். இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கழட்டிட்டு நாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் மாட்டலாம். இது வந்து 15 வாஷ்க்கு ஒன்ஸ் இதை கழட்டி நம்ம கட்டாயம் க்ளீன் பண்ணணும். இது எதுக்குன்னா வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி தான் மிஷின் வந்து தண்ணி எடுத்து நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஹோல்டரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்ட்ரைட்டாக வச்சு இதை திருகுனா போதும், இது வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து அடுத்த முனையை பைப்பில் வாட்டர் பைப்பில் நம்ம செட் பண்ணலாம். மிஷின் டெமோக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நாம் வந்து திரும்பவும் கழட்டி க்ளீன் பண்ணணும், நம்ம கழட்டி திரும்ப மாட்டணுன்ற போது நமக்கு வந்து இது மறந்துடும். அதனால் நான் இந்த பைப்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு நான் ஃபஸ்ட்லேருந்தே எல்லா வீடியோவும் முழுசாக போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்த முனையை வந்து நாம் டேப்போட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, அது மட்டும்தான் மிஷினோடு வரும். இப்போ எங்கள் டேப்பில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இதை புஷ் பண்ணி இதில் மாட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டு பைப்பை வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக லீக் ஆச்சுன்னா மிஷின் தண்ணி எடுக்க டைம் ஆகும், அப்போ நமக்கு வாஷிங் டைமும் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணதுக்கு முன்னாடியே நாம் வந்து டேப் ஆன் பண்ணி வைக்கணும் மறக்காமல். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பைப்பு போடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளக் பாயிண்ட் போட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பைப்பை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகமாக கீழே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அடியில் வந்து ஹோல் இருக்கும், அதில் வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து வளைய மாதிரி ஒரு விங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பி. அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதில் போட்டு இதை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வாட்டர் வந்து ட்ரெயின் வேகமாக வெளியே போகும்போது இந்த பைப்பு வந்து கழண்டாமல் இது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம இந்த மிஷினோட ஸ்டாண்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு வந்து நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு. இது வந்து இந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாம் இந்த 2 சைடு வந்து நமக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நாம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீலில் உள்ள குட்டி லாக்கை எப்போவும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மிஷின் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க யூஸாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்தது இந்த மிஷினில் வந்து உள்ள சோப்பு, லிக்யூட் பவுடர் எப்படி போடுறது, கம்ஃபர்ட் எப்படி போடுறதுன்னு உள்ளே திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் சோப் லிக்யூடோ இல்லை பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கான இடம். இது பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து கம்ஃபர்ட் போடுறதுக்கான இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இது டப்பு நல்லா பெருசாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமிலியில் 4 பேரோட யூஸ் பண்ண துணியை வந்து தாராளமாக துவைக்கலாம். நல்ல பெரிய டப்பு தான் கொடுத்துருக்காங்க, இதுவே போதுமானது. இப்போ பாருங்கள், இதில் உள்ள ஃபில்டரை வந்து நம்ம ஈஸியாக கழட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை உள்ள டஸ்ட்டுலாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒவ்வொரு முறையும் வாஷ் பண்ணும்போது நம்ம துணியில் உள்ள டஸ்ட்டெல்லாம் இது ஃபில்ட்ரு பண்ணும். நம்ம ஒவ்வொரு முறையும் துவைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக போட்டுக்கிறது நல்லது. அப்போ தான் துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் துணியில் வந்து பவுடர் மாதிரி படியாமல் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடம் காலர் கப்பு வந்து நம்ம ரஃப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வாங்க டிஸ்பிளே பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பவர் பட்டன், கீழே உள்ளது ஸ்டார்ட் அண்ட் பாஸ் டபுள் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ரைட் சைடு உள்ளது எல்லாம் ஆட்டோமேட்டட்,
லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே மேனுவலில் நாம் தனித்தனியாக செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதுவே டைம் ஃபிக்ஸ் பண்ணி வாட்டர் லெவல் சூஸ் பண்ணி அதுவே துவைச்சி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுசி. இதில் வந்து யூஷுவலான துணி, நாம் சின்ன துணிலேருந்து பெரிய துணி வரைக்கும் 15 துணிக்கிட்ட இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இது குயிக் வாஷு. எதுவும் அழுக்கு இல்லை உடனே துவைச்சி எடுத்துக்கணுன்னு பார்த்திங்கன்னா இது குயிக் வாஷில் போட்டுடலாம். அடுத்தது சோக்கில் வந்து அதிகமாக அழுக்கு இருக்குது, ஊற வச்சு தான் துவைக்கணுன்னா இதில் போடலாம். இது ஊற வச்சு துவைச்சி கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் மாதிரியான டெனிம் துணிங்களை இதில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பிளாங்கெட், பெட்ஷீட்டு, தலகாணி கவர்லாம் இதில் போட்டு எடுத்துக்கலாம். 2 பெட்ஷீட் போடலாம். அதிகபட்சம் 2 போட்டால் கூட 2 தலகாணி கவர் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 6.2 kg தான், அவ்வளோதான் கெப்பாசிட்டி. இது வந்து டெலிகேட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, இந்த மாதிரி சமிக்கி ஒர்க் உள்ள ட்ரெஸ் எல்லாம் இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கிழியும் மாட்டோன்ற பயம் தேவையில்லை. இது வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு துவைச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த பட்டன்லேயே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே தெரியும், எக்கோ டப் க்ளீனுன்றது டப்பை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது தான். அப்போது க்ளீன் பண்ணும்போது நமக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு யோசிக்க வேணாம். இதில் வந்து ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், லாக்கும் அப்புறம் வந்து இந்த டப் க்ளீனுன்ற அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகும். அந்த டைமில் நம்ம அந்த எக்கோ டப் க்ளீன் கொடுத்தா போதும். நீங்கள் பட்டனை அழுத்திட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். அதுவே என்ன பண்ணும், வாட்டர் லெவல் சூஸ் பண்ணிக்கிட்டு அது வாஷ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வினிகரோ இல்லை லெமன் சாரோ புழிஞ்சு விட்டால் போதும், அதுவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போது இந்த ரைட் சைடு உள்ளதெல்லாம் பார்த்துட்டோம் ஆட்டோமேட்டிக். இது லெஃப்ட் சைடு உள்ள மேனுவல் பார்க்கலாம். இந்த மேனுவல் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நாமளே வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணி டைமும் செட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் பாருங்கள் 1 to 5 வரைக்கும் வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மான்சூனில் வந்து கிளாத்தை வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுக்குறதுக்காக நம்மளுக்கு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 minutes 13 minutes. இது நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு துணியை நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷும் அது மாதிரி நம்ம போட்டுட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி துணியோட அளவு பொறுத்து நாம் வந்து வாட்டர் லெவலை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தோன்னா இது வாஷ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரின்ஸ், அடுத்தது ஸ்பின். ரின்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணியை வந்து அலசி கொடுத்துரும். ஸ்பின்னில் நம்மளுக்கு துணியை ட்ரை பண்ணி கொடுத்துரும். நம்ம வெளியில் துவைச்சிட்டு கூட வந்து ஸ்பின்னில் போட்டோன்னா அது வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் துணியை. இப்போ இந்த ரின்ஸ்லேயும் ஸ்பின்லேயும் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. 3 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா இந்த லாக் பட்டன் வந்து பிளிங்க் ஆகும். நம்மளுக்கு மிஷின் வந்து ரன் ஆகும்போது லாக் பண்ணி வச்சுக்கலாம். நாமளே கூட ஞாபகம் இல்லாமல் ரன் ஆகும்போது ஓப்பன் பண்ணிவிடுவோம். இல்லாட்டி வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சைல்டு லாக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ரன் ஆகும்போது ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்து டிசி எரர்னு நம்மளுக்கு காட்டும். அதனால் நம்ம எப்போவும் வந்து சைல்டு லாக் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துணி ஆட் பண்ணணுன்னாலோ இல்லை கம்ஃபர்ட் போடணுன்னாலோ நாம் வந்து பாஸ் கொடுத்துட்டு நம்ம மிஷினை தாராளமாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம துணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரின்ஸ் அலசும் போது நம்ம கம்ஃபர்ட் ஆட் பண்ணோன்னாலோ நம்ம பாஸ் கொடுத்துட்டு கம்ஃபர்ட் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் மிஷின் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணோம், அலசிட்டதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 0 லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மியூசிக் இன்டிமேட் பண்ணோம் முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக ஓப்பன் பண்ணி நம்ம துணியை எடுத்து உலர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த துணி துவைக்கிறத நான் வந்து மிஷின் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.